இன்றைக்கி அமாவாசைக்கு நம்ம நாகலிங்க மரத்துலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து நம்ம சிவனை பூஜிப்போமா. இங்கே பக்கத்தில் பெரிய நாகலிங்க மரம் இருக்குது. அந்த நாகலிங்க மரத்தில் பூ நிறைய இருந்துச்சு. அதை விட காய்கள் அதிகமாக இருந்துச்சு. இந்த காய் பெருசாக வந்து பழுக்க ஆரம்பிக்கும். நம்ம பூ மட்டும் எடுத்துக்குவோம். கொஞ்சம் உருளிக்கு பூ நிறைய வச்சா அழகாக இருக்கும். இன்றைக்கி நாகலிங்கம் பூவிலேயே நம்ம உருளி வைப்போம். அதுக்கப்புறம் சிவனுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நாகலிங்கம் பூவை எடுத்துக்குவோம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க போகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்றான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்த